2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். ரிஷபம் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவங்க தொடர்ந்து டாப்லயே இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு பார்க்கப்படுற ஒரு ராசியா இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு? பிளஸ் 2026 இந்த புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. லாப சனி, கேதுவோட பிளேஸ்மெண்ட் ஓகே, ராகு நல்லா இருக்கிறாரு. ராகுவுக்கு ஜூன் 2026க்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் கிடைக்குது. உச்ச குருவுடைய பார்வை, இந்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரங்கள் ரொம்பவே நல்லா இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மன ரீதியான சின்ன சின்ன சஞ்சலங்கள், அம்மாவோட ஒரு கருத்து வேறுபாடு, அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். 3ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் குரு ரிஷபத்துக்கு நல்லவர் கிடையாது. அப்போ கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. சட்டத்துக்கு புறம்பான செயல்கள், வெளியில சொல்ல கூச்சப்படக்கூடிய செயல்கள், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுல ரிஷபம் இன்வால்வ் ஆகாம இருக்கிற வரைக்கும் இந்த 2026 ரொம்பவே சேஃபா இருக்கும் ரிஷபத்துக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லும்போது நீங்க டாப்பு தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல மேம். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அவங்க இன்னும் இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்கணும், இல்லை இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாமனார் மாமியார்ட்ட ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்லாஸ். 8ஆம் அதிபதி குரு 3ல உச்சமாகிறாரு. அப்ப அவங்களுடைய தலையீட்டுனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசி இளைஞராக இருக்கிறாரு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கல்ல, அதன் மூலமா சம்பந்தார் சண்டை. ஸோ எல்டர்ஸ்னால திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அது இவங்களுடைய இன்லாஸாக இருக்கலாம். அதே மாதிரி நெய்பர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். நெய்பர்ஸ் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே இருக்கும். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா ஒரு பவுண்டரி நீங்களே செட் பண்ணிக்கிறது நல்லது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் எங்க 2 பேருக்குள்ள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள கொஞ்சம் தூக்கி அவுட் ஆஃப் த பாக்ஸில் வைக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரியான கவனங்கள் அவங்க கண்டிப்பாக செலுத்தணும். ப்ளஸ் அவங்களுக்கு வேலை 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்பவே வலுவா இருக்கு. புது வேலை தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். ரொம்ப நாளா நான் கம்பெனி சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா நிச்சயமா ஷிஃப்ட் ஆகலாம். ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்பவே லக்கியான ஒரு வருடம்னு சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கு. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ புது வேலை தேடுறவங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தில் தேடும்போது டக்குன்னு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகிடும். போக அந்த 11ல சனி இருக்கிறதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா ரெஃபரன்ஸ் மூலியமா வேலை கிடைக்கிறது. ஸோ ஒருத்தர் நம்மளை ரெஃபர் பண்ணி ஒரு நல்ல கம்பெனிக்குள்ள போய் நம்ம உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு. ஃபைன். இவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்தாலும் நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு போது உண்மையாகவே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது தவிர அவங்க எந்த தெய்வங்கள் அவங்க கும்பிட்டா இன்னும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும்? ரிஷபராசினியர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள அம்பாள் எல்லாருமே. ஸோ விஷ்ணு பெருமாள் கோவிலில் உள்ள அம்பாள் எல்லாரையுமே இவங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. வெள்ளை மலர் கொடுத்து அந்த அம்பாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது அது நல்ல பலன்களை பெற்று தரும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சுத்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறது, நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நீட்டாக இருக்கிறது, அதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு, சப்த கன்னியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிபாடு இதெல்லாமே ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஓ சூப்பர் மேம். உண்மையாகவே ரிஷப ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு டாப் கிளாஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.